நண்பா, இந்த ஒரு வீடியோவில் சூர்யா சாரோட 46வது திரைப்படத்தோட கதை குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. அதாவது சூர்யா சாரோட 46வது திரைப்படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் லீக் ஆகிருக்குது. ஸோ ஸ்டோரி என்ன அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சூர்யா சாரோட 46வது திரைப்படத்தை லக்கி பாஸ்கர் திரைப்படத்தோட இயக்குனரான வெங்கி அட்லூரி இவங்க தான் இயக்கியிருக்கிறாங்க. இவங்க இயக்குன வாத்தி மற்றும் லக்கி பாஸ்கர் 2 திரைப்படமே சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சிருந்தது. அதே போல இந்த ஒரு திரைப்படமும் மெகா ஹிட் திரைப்படமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு திரைப்படத்தோட ஷூட்டிங் இந்த மாதம், அதாவது மே மாதத்தோட இறுதியில தொடங்க போறாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் 2 மெகா ஹிட் திரைப்படங்களை கொடுத்த இந்த ஒரு இயக்குனர் சூர்யா சாரை வைத்து எந்த மாதிரியான கதையை இயக்குவாங்க அப்படின்றக்கான எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அதன்படி தற்பொழுது அதற்கான ஒரு அப்டேட் தான் கிடைச்சிருக்குது. அதாவது சூர்யா சாரோட 46வது திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஹீஸ்ட் த்ரில்லர் ஜானர்ல உருவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது கடத்தலை மையப்படுத்திய ஒரு படமாகத்தான் இந்த ஒரு திரைப்படம் இருக்கும் என்றும், அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்துல நடிகர் சூர்யா சார் வந்து பாத்தீங்கன்னா கஜினி படத்துல வருவது போல புதுமையான ஒரு கதாபாத்திரத்துல நடிக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், கஜினி திரைப்படம் ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக அமைஞ்சிருந்தது. சூர்யா சார் கெரியர்லயே இந்த ஒரு திரைப்படம் தான் ஒரு பெஸ்ட் திரைப்படம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். இந்த நிலையில தற்பொழுது கஜினி படத்தில் வருவது போல புதுமையான தோற்றத்துல சூர்யா சாரோட 46வது திரைப்படத்துல சூர்யா சார் நடிக்க போறாங்களாம். இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருடம், அதாவது 2026ஆம் ஆண்டு கோடை விடுமுறையில படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படம் புதுமையான ஒரு கதைக்களமாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.